மதவாதம் என்பது மனிதர்களை பிரித்து இவனோட கொள்கையே கிடையாது. அதனால் அந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுறான், அரசியல் படுத்துவதற்காக அவர்களை முஸ்லீம்களை இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இந்தியா முஸ்லீம் நாடாகிவிடும், அவர்கள் கருத்தடையே பண்ணுவதில்லை, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏண்டா நீயும் பெற்றுக்க முயற்சி பண்ண, மோடி மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? மோடி பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டாரு, ஆளையா காணா. வேண்டாம் சார், என்ன வேண்டாம், மோடி பொண்டாட்டி வேண்டாமா? பிரைம் மினிஸ்டர் பத்தி கமெண்ட் பண்ற அளவுக்குலாம் எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் என்ன இது தேவலோகத்திலிருந்து வந்தாரு, நான் ஓட்டு போட்டு என்னுடைய வரி பணத்தில் வாழ்கிற ஆள் தான் மோடி. கோட்டு 90,000 ரூபா கோட்டு திங்கிற காலம், 90,000 ரூபா காலம் என்னுடைய வரிப்பணம், நான் கட்டுற வரிப்பணம். ஏழை வாழை கட்டுற வரிப்பணத்தில் தான் மோடி உல்லாச விமானத்தில் போறாரு. இப்போ ஓகே சார், இந்த கேரளா ஸ்டோரியில திருப்பி வரும்போது, இந்த கேரளா ஸ்டோரி இந்த தேசிய விருதுக்கு இவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இப்போ அதனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? மக்களிடம் ஒரு செய்திமா, விழிப்புணர்வு தாம்மா. பிஜேபி செய்கிறதை அம்பலப்படுத்துவதற்கு தான் ஒரு சிவப்பு மனிதன் எங்க இருக்காரு, பினராயி விஜயன், கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர். அவருக்கு தான் உடனடியாக கோபம் வரும். கம்யூனிஸ்ட் என்பதே புரட்சி செய்வது தான், உழைக்கும் மக்களுக்கான தலைவர்கள் தான்.